திருத்தந்தை அவர்களை நாங்கள் நேரடியாக சந்திக்கின்ற ஒரு அமர்வு ஏற்பாடு செய்திருந்தாங்க. அப்போ திருத்தந்தை வந்தார். எங்களுக்கு வந்து அவர் சிறப்பு உரை ஆற்றினார். ரொம்ப அருமையான ஒரு உரை. அதாவது டுகெதர்னஸ், நெட்வொர்க்கிங், இது ரெண்டை குறித்து வந்து பேசினார். நான் நினச்சேன், சரி நம்ம ரொம்ப அவர்கிட்ட பேச முடியாது. ஏன்னா இங்கேருந்து போகின்ற பொழுதே வெள்ளியினால் செய்யப்பட்ட ஒரு அழகான ஒரு நினைவு பரிசு அவருக்கு செஞ்சு கொண்டு போயிருந்தேன். அதில் வந்து நம்முடைய லட்சணை பொறிக்கப்பட்டிருந்தது, லோகோ. அதில் வந்து தமிழில் இல்லந்தோறும் இறையாட்சி, ஆங்கிலத்தில் காட்ஸ் ரெயின் இன் எவ்ரி ஹோம், ரெக்னோ தி dio in ogni casa இட்டாலியனில், மாதா தொலைக்காட்சி, மாதா டிவி அப்படின்னு போட்டிருந்து, அதை அவருக்கு நான் விளக்கப்படுத்துவதற்காக அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சரி, ஏன்னா ரொம்ப பேச முடியாதுன்னு நினச்சிட்டு போயிருந்தேன். ஆனால் எல்லாரும் ஓரளவுக்கு பேசினாங்க. சரி, நம்மளும் ஏன் இதை விடுவானேன்னு சொல்லிட்டு, நான் இன்னார் இங்கேருந்து வந்துட்டுருக்கேன், இங்கே தொலைக்காட்சியில் வந்து உலகம் ஃபுல்லாக ஒரு 90 லட்சம் பேர் பார்க்குறாங்க. என்னுடைய மோட்டோ வந்து ரெக்னோ தி dio in ogni casa, இல்லந்தோறும் இறையாட்சி, அதனுடைய லோகோ தான் உங்களுக்கு நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு பரிசாக நான் கொடுக்க கொண்டு வந்திருக்கேன். இன்னும் சிறப்பாக எங்கள் தொலைக்காட்சி வந்து 90 லட்சம் பேர் பார்க்குறாங்க. பல ஆயிரக்கணக்கான பேர் வந்து இதற்கு உதவி செய்கிறாங்க. நிறைய பேர் இதில் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, பின்னாடி இருந்து வேலை செய்கிறாங்க. அவங்க அவ்வளோ பேருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும், அவ்வளோ பேர் நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி சொன்னேன். உடனே வந்து அவர் லோகோ மேலே அப்படி ஒரு பிளெஸ்ஸிங் போட்டார். போட்டு சிசி ரொம்ப சந்தோஷமாக நான் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் போட்டார். ஒரு ஆசீர்வாதம் போட்டு முடித்த உடனே உங்களுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு உங்களை கௌரவப்படுத்துகிற மாதிரி ஒரு ஷால், நான் ஒரு சில்க் பட்டில் நெய்யப்பட்ட ஒரு அழகான ஒரு துண்டு, பட்டு துண்டு கொண்டு போயிருந்தேன். ஸோ பட்டு துண்டு அவர் தோளில் போட்டோன்னே சந்தோஷமாக வாங்கிட்டார். அப்போ நான் அவர் கையை முத்தி செஞ்சுட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். ஒரு 1.5-2 நிமிஷம் இருக்கும். வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத அனுபவம். அதாவது என்னன்னா வந்து நம்ம மக்களுக்கு அவர்கிட்ட வந்து நேரடியாக சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு ரொம்ப நாளாக நான் கனவு கண்டேன். அது அன்றைக்கு நிறைவேறி.